Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா work from home job பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து ஏகப்பட்ட work from home ஜாபா இருக்கட்டும், பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலர் டேஸ்ல வந்து பிரைவேட் கம்பெனில இருந்து வரக்கூடிய டைரக்ட் HR ரெக்ரூட்மென்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதே விதத்துல அதே ரிலேட்டடா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீனா பேங்கிங் செக்டார், அதாவது வந்து பார்த்தீனா HDFC லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாபை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோவை கூட இருக்கலாம். அதனால் வீடியோ வந்து தயவுசெய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நான் சொல்கிறது ஆவரேஜாகவே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே பார்ட் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் பெர் மந்த்துக்கு. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிளில் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டீங்களாங்கிறத ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் டக்குன்னு உங்களோட நோட்டிஃபிகேஷனில் நுனியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியுடைய பேர் வந்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ். எல்லாருக்குமே தெரியும் HDFC பேங்க். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லெவல். இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்கும். அது ஐயோ ஃபினான்சியலாக நம்ம கண்டிப்பாக வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும், கண்டிப்பாக வந்து பேசிக்காவது ஒரு டிகிரியாவது நம்ம படிச்சிருக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் நம்ம வந்து கற்றுட்டு இருந்திருக்கணும், அது நம்மளுக்கு டேலி தெரியணும், எக்ஸல் தெரியணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நாலேஜுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து கிடையாதுங்க. நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். என்ன ரோலுக்காக அவங்க வந்து இது வந்து ஒரு ஜாப்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து எடுத்து வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு உங்களுடைய ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு ஃப்ரீ டைமிங்கில் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ரீ ஆயிடுவீங்க. உங்களுடைய ஹவுஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயே ஒரு கவர்மெண்ட் ஜாபும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடிஷ்னலாக எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்குது, எனக்கு வந்து ஒரு ½ ஹவர் எனக்கு டைம் கிடைக்குது, நான் பஸ்ஸில் வந்து 1 ஹவர் ட்ராவல் பண்ணி தான் வந்து ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பஸ்ஸில் சும்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போவோம், ஏதாச்சும் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவோம். அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண நேரத்தில் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணினீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு பார்ட் டைமாக பெர் மந்த்துக்கு உங்களால் 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இது வந்து ஒரு ரெண்டாவது ஆப்ஷன். தேர்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18+ வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தாராளமாக இந்த ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும், ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிட்டையர்ட் பர்சன், அதாவது ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு 60 வயசுக்கு மேலே வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா, அவங்க கூட இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து தெரியும், சூப்பராக நீங்கள் இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர் பர்சன், செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கனாலும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க, இல்லை பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, யார் வேணாலும் இந்த ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு இன்கம் ரெவன்யூவை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை எடுத்த உடனே நம்ம வந்து அவங்களுடைய ஸ்லோகனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு லுக்காக இருக்கும். பில் யுவர் பிஸ்னஸ் ஓன் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகனே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கிரியேட் யுவர் ஓன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரியான ஃப்ரீடம்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபினான்சியல் ஃப்ரீடமாக நீங்கள் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சென்டிவ் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமிஷன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இன்சென்டிவ்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 2 மணி நேரம் பார்த்தாலே போதும், இல்லை 1 மணி நேரம் பார்த்தாலே போதும்னு. அந்த 1 மணி நேரமே
ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து மார்னிங் டைமிங்கில் வந்து ஒரு 10 o'clockலேருந்து ஒரு 11 o'clock அந்த டைமில் மட்டும்தான் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலே போதும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூஸ் வேர் டு ஒர்க்கு, வென் டு ஒர்க் ஃப்ரம் யுவர் ஹோம் ஆர் ஆஃபீஸ் அட் யுவர் பேஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது யுவர் ஓன் ஸ்கெட்யூல். அதாவது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கேயுமே இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமராக இருக்கட்டும், கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேரை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய டிஜிட்டல் டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேனேஜிங் லீட்ஸ், ஸ்கெடியூல் அப்பாயின்மெண்ட் அண்ட் செல் ஆல் ப்ராடக்ட்ஸ், ட்ராக் யுவர் கமிஷன்ஸ். உங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாகவே ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் இம்பாக்ட். நீங்கள் வந்து ஒரு இம்பாக்டை வந்து டிஃப்ரெண்ட் வைஸில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் தான், ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க, நான் எப்படி டக்குன்னு இதை வந்து ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு தெரியாத விஷயத்தை எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் ஆன்லைனில் கொடுக்குறாங்க வித் சர்டிஃபிகேட்டோட. அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த பிகம் ஏ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் ஆன்லைன். அதாவது ஆன்லைனில் வந்து சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபில் த ஃபார்ம் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விசிட் அவர் HDFC லைஃப் பிரான்ச் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிரான்ச்சில் போய்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் டாக்குமெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட் தேவை. ஏஜ் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 18+18க்கு மேலே ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்கலாம், அப்படின்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம், உங்களுடைய ஸ்கூல் டிசி மார்க் ஷீட் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுக்கலாம். எஜுகேஷன் ப்ரூஃப், நீங்கள் வந்து 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க் ஷீட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க் ஷீட் வந்து கொடுக்கணும். ஃபோர்த்தாக வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது வந்து ஃபினான்ஷியலாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டாக கேட்குறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் வந்து கலர்ஃபுல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று கேட்பாங்க. ஆதார் கார்டு, கேன்சல் செக் காப்பி வந்து கேட்பாங்க. எதுக்கு கேன்சல் செக் காப்பி கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவன்யூ, அந்த மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து அந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக பேங்க்கே வந்து மாதம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செகண்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டெப்பாக என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மேண்டரிட்டி ட்ரைனிங். கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. தெரியாமல் நம்ம வந்து உள்ளே போயிட்டு எதுவுமே பண்ணிட முடியாது இல்லையா? அதனால் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இன் இன்சூரன்ஸை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. லீகல் பிரின்சிபல்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்களுடைய அவர் ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. டெக்னாலஜி அண்ட் ரெகுலேஷனரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் த தேர்ட் எக்ஸாம். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பண்ணி உங்களை வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் வந்து இவங்க கம்பெனியில் வந்து பண்ணுவாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 5th அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். யூ வில் நவ் ரிசீவ் அண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் HDFC லைஃப் அண்ட் வெல் அத்தாரிட்டிஸ். அதாவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டிக்கட் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய கம்பெனியில் பாலிசியை வந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தெரியாத நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லை காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு அன்எம்ப்ளாய் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான அப்ளை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வித்தின் ஒரு 10 minutesக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளை வந்து உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பார்ட் டைம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பேக்கெட் மணியாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அதுதான் அந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே உங்களுக்கு இதில் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாதவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு மூலிமா ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ஒர்க்கராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.